வாங்க டாக்டர். இப்போ எங்கள் மேடம் எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஒரு 3 நாளில் வீட்டுக்கு அனுப்பிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சஸ் பிரிக்க வந்தால் மட்டும் போதும். என்ன பானுமதி எப்படி இருக்கீங்க? டாக்டர், வயிறுலாம் ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்னி எதுவும் திருடி புட்டீரோ? வயிறு வெயிட்டே இல்லாம இருக்க. அம்மா இது என்ன கசாப்பு கடையா? ஆனவனும் கிட்னி திருடி விற்கிறதுக்கு கிறுக்கு மாதிரி பேசாதம்மா. உங்களுக்கு நிறைய பிளட் பை இருக்கு, அதனால உங்களுக்கு அப்படி தோணும், வேற ஒன்றும் கிடையாது. டாக்டர், என்ன வயிற்றுல குத்துறவனை பிடிச்சிட்டீங்களா? அவனை பிடிச்சிட்டீங்களா? ஆமா, இங்க டாக்டராவும் அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸாவும் நான் வேலை பார்க்கல. அவனை நான் பிடிக்கிறதுக்கு. ஏம்மா, அடிபட்டு வந்தவங்களுக்கு வைத்தியம் தான் நம்ம பார்க்க முடியும். தப்பு பண்ணவன் இல்லாம நான் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியும்? சார், இவங்களுக்கு மூளை குழம்பிட்டு நினைக்கிறேன். ஒரு ஸ்கேன் எடுத்துருவோமா மண்டையில? ஐயோ, எங்க மேடம் எப்பவுமே இப்படித்தான். அது ஸ்கேன் எடுக்க வேண்டாம், நமக்கே தெரியும் அது பைத்தியம்னு. அது சரி, 3 நாள் இங்க தான் இருப்பீங்க. நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். எதையாவது யோசிச்சு மூணு மண்டல் ஆயிடாதீங்க, சரியா? இதை பார்த்தா கொஞ்சம் பைத்தியம் கணக்காக தான் தெரியுது. நீங்க என்ன பண்ணுங்க, கூட இருந்து பார்த்துக்கோங்க. திடீர்னு தையல அவுத்து போட்டு ஓடிடாம. சரிங்க டாக்டர். டாக்டர், வேற ஏதாவது சீரியஸான பிரச்சனை அவங்களுக்கு இருக்குதோ? இப்போதைக்கு ஒன்றும் இருந்த மாதிரி தெரில. மண்டை தான் கொஞ்சம் கோளாறு பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, வேற ஒன்றும் இல்லை. டேப்லெட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே ஓகே. பிச்சுமணி, 4 மனுஷாளுவோ இருந்தாவோன்னா ஆஸ்பத்திரியே நிறைஞ்சிருக்கும். எனக்குன்னு யார் வருவாவோ? ஒவ்வொரு பெட்டிலையும் பார்த்தா எத்தனை பேர் உட்கார்ந்து கவனிக்காவோ தெரியுமா? எனக்கு ஏதோ பிச்சைக்காரன் நீ இருக்க போய் கொஞ்சம் பரவாயில்ல. நீயும் இல்லைன்னா என் நிலைமையை யோசிச்சு பாரு. அது எல்லாமே நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு எலிஃபண்ட் மேடம். 4 பேர் வேணும்னு நீங்க வாழ்றதே இல்லை. ரொம்ப திமிர்ல ஆடுவீங்கோ, அதான் இப்படி சாவ கிடைக்கீங்கோ. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் குத்தலான அலைவியோ பிச்சுமணி. சரி, உன் மூஞ்ச கூட பார்த்து பேச முடியாம நான் செவரை பார்த்து பேசிட்டு அடக்க. நான் உறங்க போறேன், போ. ரெஸ்ட் எடுங்கோ, ரெஸ்ட் எடுங்கோ. நான் இந்த பக்கத்து பெட்லயே ரெஸ்ட் எடுக்கிறேன். பிச்சுமணி இருக்கியா? பக்கத்து பெட்லயே படுத்திருக்கோம். நீங்க ரொம்ப திரும்பி பார்க்காதீங்க, நீங்க வீட்டை பார்த்தே பேசுங்கோ. ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் பைசாக்கு என்ன பண்ண? நான் எங்க வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. பேங்க்ல வேற போட்டு வச்சிருக்கேனே. என்ன செஞ்ச? கடன் சொல்லியிருக்கேன். அந்த டாக்டர் எதுவும் கிட்னி எடுத்து வித்துறாம. எல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் கண்ணை மூடி தூங்குங்கோ. இவன் எப்படி கொடுப்பான்? நம்ம வீட்டில் எங்கேயும் ஏதோ ஆட்டையை போட்டானல்ல, செயலகின்னு எடுத்து வித்துட்டானான்னு தெரிலையே. வீட்டில் போய் தான் கேட்கணும். காலையில் 6 மணி ஆயிட்டு. படப்படன்னு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மடமடன்னு பேக்கரிக்கு போகணும். காலையில் எந்திரிச்சோன்னே முதல்ல குழந்தை பையனை தான் போய் எழுப்பணும். குழந்தை பையா ஸ்கூலுக்கு போகணும், எந்திரிப்பா. ஐயா ஐயா, எனக்கு பிடிச்ச ஆண்டி வந்துட்டாங்க. குழந்தை பையா, உனக்கு சூடாக வெண்ணி போட்டு வச்சிருக்கேன். போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு வந்துரு. நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்? இட்லியும் சட்னியும் சாப்பிடலாமா? தோசையும் சட்னியும் சாப்பிடலாமா? தோசை சட்னி சரியான விடை. இன்னைக்கு உனக்கு கிடைக்க போறது தோசை சட்னி. சரிப்பா ராசா, குளிங்க. நான் குளிக்க போறேன். எம்மாடி, இந்த 2 தடிமாடுகள் இங்கே தான் கிடக்குதுங்களா? என்ன உறக்கம். சூரியன் மேலே சுடுற வரைக்கும் உறங்கு வழுவ போல. முதலாளி அம்மா, காப்பி வேணுமா, டீ வேணுமா? போஸ்ட்டு, ஒரு கிளாஸ் போஸ்ட்டு கொண்டு வந்து என்னோட வாயில ஊத்து. எனக்கும் ஊத்து. கொதிக்க வேணுமா? நல்ல வெதுப்பா ஊத்து, என் வாயில் ஊத்து. இப்படி ஒரு சோம்பேறியிலையும் சோம்பேறி, சோனக்காட்டு சோம்பேறி நான் பார்த்ததே இல்லை. ஓ ஓ ஓ குழந்தை பையா, யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருக்க. சரி, உங்க அப்பாவோட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வா. மெண்டுக்கிட்ட ஐயா, முதலாளி ஐயா, இந்தாங்க உங்களுடைய அன்பு புத்திரன் பாச செல்வனை கொண்டு பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வாங்க. இல்லம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்பா. 3 தோசை. இந்த அத்தை தான் ஊட்டி விட்டாவ. அத்தைங்கிறது வேண்டாம், ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. நீ இனிய பேசாட்டிக்கு கன்சிகாணி கூப்பிடு. பெரியவங்கள மரியாதையா கூப்பிடணும். நான் அவனை ஆண்டின்னு கூப்பிடுவேன். சரி குழந்தை பையா, உன்னுடைய இஷ்டம்தான். முதலாளி ஐயா, மண்டக்கட்டு ஐயா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது, போயிட்டு வாங்க.
ஆ சரி கன்சிகா இந்த வேலைலாம் முடிஞ்சதுல இனி நேர பேக்கரிக்கு போயிருந்தம்மா. ஆ சரிங்க முதலாளி ஐயா, மணிதான் 8:30 ஆயிட்டல, நேரா நம்ம கடைக்கு போயிருதே. ஆண்டி பாய். பாய் கண்ணா பாய். இந்த 2 தடிமட்ட பொம்பளைங்களும் காப்பி கேட்டாலுவோ பால் கேட்டாலுவோ அதை எடுத்து அவளுக்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும், இல்லைன்னா இதட்டு நினைப்பாளுவோ. பூ 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 வேணுமா பூ. அத்தை ரொம்ப போர் அடிக்குத, படம்லாம் வந்திருக்கு, நான் படத்துக்கு போறேன். படையப்பா படம். படையப்பா படம் 2 வந்திருக்கா? 2வும் வரல 3யும் வரல, 1 தான் மாதிரி ரிலீஸ் போட்டிருக்கோம். ஏய் அப்பா, அதெல்லாம் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்த படம்ல. அது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குத, நான்லாம் சின்ன வயசுல பார்த்தது மறந்து போச்சு. அம்மாடி ஆத்தாடி, அதெல்லாம் போக கூடாது. தேடல வர சத்தத்தை கேட்டு பிள்ளைக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். என்னத்த எங்கேயுமே விட மாட்டேங்கிங்க. குழந்தைய பெத்து போட்டு நீங்க நாள் போட யாரு கேட்க போறா? அத்தை எனக்கு ரொம்ப போர் அடிக்குத. போற பெட்டி அடிக்கும். ஏதாவது புக் எடுத்து படி, நீ டீச்சர் தானே, புக் எடுத்து படி, டிவி பாரு, போனை பாரு, ஏதாவது பாரு போ. ஏம்மா நீ என்ன ஹாஸ்டல் வார்டன் மாதிரி வர எங்கேயாட்டு விடுமா, எரிச்சலா இருக்கு. இவ கூட சேர்ந்து நானும் கிடக்க வேண்டியதா இருக்கு. நான் போலனா நீங்களும் போக கூடாது. அத்தை அவரையும் நீங்க படத்துக்கு விடக்கூடாது சொல்லிட்டேன். 2 பேருக்கு என்ன படம் ஆளுது, வீட்டுல கிடங்க. ஏட்டி ஜூஸ் போட்டு வச்சுன்னு குடிச்சாட்டி? அத்தை ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு குடிச்சு கோமட்டது. ஆப்பிள் தான் உடம்புக்கு நல்லது, தினமும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும் பத்துக்க. போ குடிச்சிட்டு வா போ. அத்தை கொஞ்ச நேரம் கழிக்கட்டும். இல்ல என்னால உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் என்ன மல்லு கட்டுதா, எரிச்சலா இருக்குல்ல. நான் வேணா குடிக்கிட்டாமா? கொடுக்காவ உன் மோர கட்டப்பா. பாத்தீங்களா, எனக்கு தான் எல்லாம், உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் 10 மாசத்துக்கு அந்த ஆட்டம் மது. அப்படிலாம் இல்ல அத்தை, என்கிட்ட எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க பாருங்க. ஏண்டி எப்பவுமே ஒன்று அப்படி இருக்க மாட்டேன், குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நீ எப்படி இருந்துக்கொண்டு விட்டுருவேன். அப்புறம் அப்படி எனக்கு உன்னை பத்தி அக்கறையே கிடையாது. ஏம்மா உனக்கு அறிவில்ல, மாசமா இருக்கிறவ மனசு இப்படிதான் கஷ்டப்படுத்துவியோ? நீங்க தான் முதலே சொன்னீங்களே குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே, கரெக்டா தான் இருக்கு. ஏமா அந்த இளவு இதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். குழந்தைக்கெல்லாம் பாதிப்பு, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்படிலாம் இல்லடி, எப்பவுமே எனக்கு உன் மேல அக்கறை உண்டு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அக்கறையா இருப்பேன். நீ வேணா பாரு, அப்பவும் இதே மாதிரிதான் இருப்பேன். இல்ல நீங்க பொய் சொல்லுதீங்க அத்தை. பொய் சொல்லலம்மா, உண்மையதாம்மா சொல்லுதே. சத்தியம் சத்தியம், இவர் மேல் சத்தியம். அப்போ அப்பா செத்துருவார் போலயே. ஏற்கனவே 2 வாட்டி மாலையை போட்டு படுக்க வச்சாச்சு, இனி 3வது வாட்டி கன்ஃபார்ம். இப்ப நம்பதியா தாயி? இப்ப நம்புறேன் அத்தை. ஜூஸ் போய் குடிமா. சரி அத்தை. தீபாவளி பொங்கல்னு எல்லாம் கொண்டாடுதோம். இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தா என்ன பேதியாக எடுக்க போகுது இந்த பாப்புக்கு? கேட்டா நீ என்ன வேலைக்கா போகிற, பணம் என்ன மரத்துலையா காக்கி குளத்துலையா கிடக்குன்னு டைலாக் வேறு எரிச்சலாக இருக்குது. இது எனக்கு கையில் பொட்டலத்தோடு எங்கே போக போகுது, இதுவும் கோயில் குளத்துக்கு ஓட போதா, இதை வேற பிடிச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது. அத்தை பாட்டி கையில் பொட்டணத்தோடு எங்கே போகிறீங்க? கேட்டி மதுவுக்காக பெசலா புளி சாதம் கிண்டனேன். அவளுக்கு வாழை இலையில நல்லா மடக்கி சுட சுட வச்சு துவையல் அரைச்சி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ என்ன மாசமாவா இருக்கப்பா? சரி இப்போ மதுட்ட கொடுக்க கிளம்பியாச்சோ? ஆமாட்டி, அவளை நான் பார்க்கவே இல்லை, கோவத்துல கிடப்பா. சங்க பிடிச்சி நெரிக்க போறா. சரி நான் போயிட்டு வந்துடுதேன். நானும் வரேன். மது வாங்க சம்மந்தியம்மா, வாங்க வாங்க. என்ன ஒரு 10 நாளா அழகானும்? கண்ணெல்லாம் நெட்டச்சு அவட்ட கோவ வச்சுட்டு ஊருக்கு ஓடிட்டேன். எத்தனை போன் போட்டோம், ஒரு போன் எடுத்தீங்களா நீருங்க? ஐயோ மன்னிச்சுக்கிடுங்க சம்மந்தியம்மா, என்னால எடுக்க முடியாத சூழ்நிலை. உங்க மாவா தான் ரொம்ப அழுதுட்டோம்டா. மது உனக்கு பிடிச்ச புளி சாதம் கொண்டு வந்திருக்கேம்மா, தயவு செஞ்சு இங்க இருந்து போமா, உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ஏம்மா அப்படி சொல்லுத? 10 நாளா உனக்கு எத்தனை ஃபோன் பண்ணேன் தெரியுமா, நீ எடுத்தியா? ஏட்டி அவங்க கோவத்தில் யார் போனையும் எடுக்கலை. பாவம் உனக்காக ஆசாசியாக புளி சாதம் கட்டி கொண்டு வந்திருக்கு, இப்படி பேசிட்டு கிடக்க. மாசமா இருக்கிற பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறியே, நீ எல்லாம் என்னம்மா அம்மா? தெரியாம பண்ணிட்டம்மா, மன்னிச்சுக்கம்மா. உன் புளி சாதமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். மது நெல் எங்க போற? பின்னாடி தோட்டத்துக்கு போறேன் அத்தை. சம்மந்தியம்மா அவ கொஞ்சம் மெண்டல் பிடிச்ச மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க கொண்டாங்க, நான் கொடுத்துருவேன். இங்க வச்சிருக்கேன், என் மேல உண்மையான அன்பு இருந்தா கண்டிப்பா அவ எடுத்து தும்பா. நம்ம காட்டு கொடுக்கலாம், அங்கங்கே போட்டு சாப்பாடை சீரழிக்காவோ. பாட்டி போலாம். சம்மந்தியம்மா இருங்க. இல்லைன்னா கிளம்புத கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதை பற்றி நம்ம வேணா அந்த சாப்பாடை எடுத்துட்டு போவோம். சும்மா இருட்டி.
இவங்கெல்லாம் கறி மீனுன்னு திங்கிற ஆளுங்க, இது திங்கவா போகிறாங்க, வீணான்னு ஆறி போகுது. உன் பொண்டாட்டிக்கு இருந்தாப்புல பேதி எடுத்துருமோல. வாங்க நம்ம தென்னந்தோப்பு வர போயிட்டு வருவோம். சரி வா. எங்க அம்மா ஆசையா செஞ்சுட்டு வந்தாவ. எங்க அம்மா எனக்காக பண்ணி கொடுத்தது பாவம். அடப்பாவி மது, இது உங்க அம்மா கொடுக்கும் போதே வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் உங்க மனசை கஷ்டப்படுத்தி என்ன பண்ண? அவங்க மட்டும் ஒரு வாரம் என் மனசை கஷ்டப்படுத்திட்டு போன் எடுக்காம போனாங்கல்ல, மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட யோசிக்காம பண்ணாங்கல்ல, அதான் நானும் அப்படி பண்ணினேன். அது சரி.